வணக்கம் மக்களே. இனி நம்ம பார்க்க போற படத்தோட கதையில நம்ம கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேரும் சிட்டி வாழ்க்கையில இருந்து மாறி ஊர் பக்கமா ஒரு கிராமத்துக்கு நடுவில் வாழலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அது கதாநாயகியோட வேலை சம்பந்தப்பட்ட முடிவு தான். அந்த முடிவுக்கு கதாநாயகனும் ஒத்துக்கிறான். ரெண்டு பேரும் போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இருக்கிற இடத்த சுத்தி ஒரு பெரிய காடே இருக்கு. அந்த காட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப அங்க ஒரு பெரிய குழிக்குள்ள விழுறாங்க. அந்த குழிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில அவங்க எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன மாதிரியான விஷயங்கள், ஏன் அது அப்படி நடக்குது, அதனால அவங்களுக்கு நல்லதா கெட்டதா அது எப்படி எதிர்கொள்றாங்க, இதுதான் மொத்த படத்தோட கதையே. ஒரு பயங்கர ஒரு கொடூரமான படம் தான் நான் இதை சொல்லுவேன். ஏன்னா படத்துல இருக்கிற சில முக்கியமான காட்சிகள்லாம் ரெண்டு கண்ணி திறந்து வச்சுட்டு பார்க்கவே முடியாது. உங்களுக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். படத்தோட கதைன்னு சொல்றப்ப பயங்கர விறுவிறுப்பா போகும். படத்துல காட்டுற பல காட்சிகள் ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியறதுக்கே உங்களுக்கு நேரம் எடுத்துக்கும். அந்த மாதிரி கொண்டு போயிருப்பானுங்க. படத்தோட முடிவு ரொம்ப வித்தியாசமாவே இருக்கும். அதை ஏத்துக்கலாமா ஏத்துக்க வேணாமா, நல்லபடியா தான் முடிச்சிருக்காங்களான்ட்டு உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி வரும். அது எல்லாத்தையுமே படத்தை எடுத்த டைரக்டர் ஆடியன்ஸோட கையிலே விட்டுட்டான்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு நல்ல படம், சின்ன படம் தான், உங்க டயத்துக்கு ஒர்த்தா இருக்கும். சோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது 2025 வெளிவந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் படமான டுகெதர். வாங்க அந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்கள் திரையான யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படம் ஆரம்பத்திலே ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ரெண்டு நாய்க்குட்டிங்களை தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய குழியை காட்டுறானுங்க. அந்த குழியோட மேற்பகுதியிலே ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய சர்ச்சோட மணியும் பதிஞ்சு கிடக்கு. அப்படியே அந்த குழிக்குள்ள போனா அந்த ரெண்டு நாயும் அங்க விளையாடுகிறது தெரியுது. அது ஒரு குகை மாதிரி இருக்கு. அந்த குகைக்கு நடுவுல ஏதோ தண்ணி ஊற்று மாதிரி இருக்கு. அந்த தண்ணியை போய் அந்த ரெண்டு நாய்களும் குடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா அந்த காட்டுக்கு நடுவுல இந்த ரெண்டு நாய்கள் நின்றுகிட்டு இருக்கு. தேடிட்டு வந்தவங்க எல்லாரும் நாயை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த ரெண்டு நாய்களையும் அந்த நாயோட ஓனர் கிட்டையும் சேர்த்துறாங்க. அப்புறமும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ரெண்டு நாயும் ஒன்ன பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் ராத்திரி அந்த நாய்களோட ஓனர் பொண்ணு பயங்கரமா சத்தம் போடுறா. ஓனரும் ஏன் திடீர்னு பொண்ணு கத்துறாளுன்ட்டு பொண்ணு சவுண்ட் கேட்டுட்டு போறப்ப அந்த ஓனர் அந்த நாய்களை அவர் வீட்டுக்கு வெளியில இருக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல தான் வச்சிருப்பாரு. அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தா சத்தம் வருது. உள்ள போய் பாக்குறப்ப அந்த ஓனருக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. டார்ச் எடுத்து பாக்குறாரு. ரெண்டு நாயோட உடலும் அப்படியே ஒண்ணு சேர்ந்து ஒரு மாதிரி கொடூரமா இருக்கு. இப்ப அப்படியே நம்ம படத்தோட கதாநாயகனான டிம்ம காட்டுறாங்க. ஒரு சிட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவரோட பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க அவரோட காதலியான மில்லி வரா. உனக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. டிம் ஒரு மாதிரி அரமனசோடைய எல்லாம் ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் மறுநாள் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போறாங்க. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முத நாள் ராத்திரி பார்ட்டி கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வர வச்சிருப்பாங்க. அப்ப மில்லியோட ஃப்ரெண்டு மில்லி கிட்ட உன்னோட கேரியருக்காக தான் நீ அந்த ஊருக்கு போற. சின்ன கிராமம் தான் தெரியும்ல, நீ இருக்கிற தெருல மொத்தம் 2 வீடு தான் இருக்கு. டிம்முக்கு இதெல்லாம் தெரியுமா, புரிஞ்சு இருந்துக்குவான் அவன் கூடன்ட்டு மில்லி கிட்ட கேக்குறா. அதுக்கு மில்லியும் ரொம்ப பாசிட்டிவா தான் பதில் சொல்றாளே. அப்படியே இந்த பக்கம் டிம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிக்கிறான். டிம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மியூசிக் பேண்ட் வச்சிருக்காங்க. அப்ப டிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் டிம் கிட்ட இன்னும் 2 வாரத்துல நம்ம மியூசிக் டூர் போறோம்டா, பல ஊர்ல போய் கான்சர்ட் பண்ண போறோம், கரெக்டா வந்துருவீல, நீ மட்டும் சிட்டியை விட்டு உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்குள்ள கிராமத்துக்குள்ள போற, அங்க போனதுக்கு அப்புறம் உன் கேரியரை விட்டுறாதடா அப்படிங்கிறானுங்க. டிம்மும் இல்ல கரெக்டா நான் வந்துருவேன், அது எல்லாத்தையும் அவகிட்ட நான் பேசிட்டேன், அவளும் ஒத்துக்கிட்டான், நீங்க என்ன விட்டுட்டு போயிடாதீங்கன்ட்டு அவனுங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு. டிம் மில்லி அவங்க ஊர் விட்டு போறத பத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு மாதிரி வருத்தத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டிம் அவனோட ஸ்பீச் கொடுக்க வரான். அப்படியே விடியற மாதிரி காட்டுறானுங்க. டிம் மில்லி ரெண்டு பேரும் அந்த கிராமத்து பகுதிக்கே வந்துடுறாங்க. சுத்தி முத்தி காடு தான் இருக்கு. நடுவுல இவங்க வீடு தனியா இருக்கு. பக்கத்துல இருக்க வீடு கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. டிம்முக்கு ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருக்கு. ஆனா எதுவும் காட்டிக்காம சகஜமா வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். புது வீட்டுல அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் மில்லி அந்த ஊர்ல இருக்க ஸ்கூலுக்கு தான் வேலைக்கு வந்திருப்பாளே. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல இருக்கிறப்ப அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற மத்த ஆட்கள் நம்ம மில்லி கிட்ட ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்றாங்களே. இது மில்லிக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுக்குது. அப்ப அங்க ஜேமின்னு ஒருத்தர் அவரா வந்து நம்ம மில்லி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு. நம்ம மில்லி இப்ப இருக்க வீடு ஒரு தெருல இருக்கு. அந்த தெருல தான் இந்த ஜேமியோட வீடு இருக்கு. இவங்க வீட்டுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் அந்த வீடு. அதை கேட்டு மில்லிக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு நாள் உங்களை வீட்டுல சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஜேமியும் மில்லி கிட்ட இந்த வீட்டுல செட்டில் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் வேணுமோ கேளுங்க, கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். அதுக்கு முன்னாடி வீடை சுத்தி இருக்க காட்டை போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, செம்ம அழகா இருக்கும், சோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறான். மில்லியும் கண்டிப்பா நான் காரை சுத்தி பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. ஜேமியும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாப்ல. அன்னைக்கு நைட் ஆயிடுது. மில்லியா வந்து டிம்மியா அவளோட படுக்கைக்கு கூப்பிடுறா. ஒரு காதலன் காதலி ராத்திரி என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு காரியத்துக்காக தான் கூப்பிடுறாளே. ஆனா டிம்முக்கு இன்னும் 2 வாரத்துல கான்சர்ட்டுக்கு போகணும், அதுக்கான நோட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதை ரெக்கார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். சோ மில்லி கூப்பிடுறப்ப டிம்மு வரமாட்டேன்னு சொல்லிடுறான். மில்லிக்கு ஒரு மாதிரி சங்கடமாகுது. இந்த எதுவும் காட்டிக்காம டிம்மு கிட்ட அவளோட ஸ்கூல்ல வேலை செய்யற அந்த கொலிகான ஜேமி சொன்னதை சொல்றா. காரை
காரை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாரு, நல்லா இருக்கும்னாரு, நாளைக்கு நம்ம சுத்தி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். டிம்மும் சரி தாராளமா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல விடிஞ்சோனியும் மில்லியும் டிம்மும் அப்படியே அந்த காட்டுக்குள்ள போறாங்க. ரொம்ப அழகா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அப்ப போற வழியில அங்கங்க கோயில் மணி மாதிரி ஒன்னு ரெண்டு தொங்கிக்கிட்டு இருக்கத நம்ம டிம்மு கவனிக்கிறான். என்னன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்ட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். மில்லியையும் கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறான். நேரம் ஆயிட்டே இருக்கு. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் காட்டுக்குள்ள எங்க நிக்கிறாங்கன்னு தெரியல. மழை வேற பயங்கரமா பேஞ்சுக்கிட்டு இருக்கு. டிம் அவனோட போன் எடுத்து ஜிபிஎஸ்ல செக் பண்றான். இவங்க வீடு எங்க இருக்குன்னு காட்டுது. அந்த திசையை நோக்கி போவன்ட்டு நம்ம மில்லி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கப்ப டிம் அங்க ஒரு குழியில தட்டு மாதிரி உள்ள போறான். மில்லி குடுகுடுன்னு நேரா போய் நம்ம டிம்ம பிடிக்கிறான். மில்லியும் ஸ்லிப் ஆகி அதே குழிக்குள்ள விழுந்துடுறான். உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது படத்தோட ஆரம்பத்துல இந்த நாய் ஒரு கோகைக்குள்ள போகும்ல, அதே கோகை பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. டிம் மில்லி கிட்ட ஈஸியா மேல ஏறிடலாம், ஆனா இப்போதைக்கு வேணாம், மழை ரொம்ப பெய்யுது, சொத சொதம் தண்ணி வந்துகிட்டே இருக்கு, மழை நிக்கிற வரைக்கும் நம்ம இந்த கோகைக்குள்ளே கொஞ்சம் சேஃபா இருப்போம், உள்ள பாரு தண்ணி இன்னி தேங்கவே இல்லை, மழை நின்னக்கு அப்புறம் நம்ம மேல ஏறிக்கலான்ட்டு அப்படியே அந்த குகையை சுத்தி பார்த்தா உள்ள நிறைய மர ஜாமான்களா கிடக்கு. ஏதோ ஒரு வீடு உடஞ்சு போய் அந்த கோகைக்குள்ள புதஞ்சு போன மாதிரி இருக்கு. அவங்க ஊர்ல இருக்க வீடு எல்லாத்தையும் மரத்துல தானே பண்ணிருப்பாங்க. அந்த வீட்டு பொருட்கள் அங்கங்கன்னு இருக்கு. நம்ம டிம்மு மில்லி கிட்ட நிறைய மரப்பொருட்கள் இருக்கு, இதை எடுத்து நல்ல நெருப்பை மூட்டிட்டு நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம், மழை நின்னக்கு அப்புறம் போலான்ட்டு மில்லி கிட்ட சொல்றான். மில்லியும் சரின்னு சொல்லிட்டு நம்ம டிம்முக்கு சப்போர்ட் தான் பண்றாளு. அப்ப மில்லி டிம்மு கிட்ட தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பார்த்தா இவங்கள்ட்ட ஒரு வாட்டர் கேன் தான் இருக்கு, அதுலயும் ஒரு வாய் குடிக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்கு. அப்ப அங்க அந்த குகைக்கு நடுவுல இருக்கிற ஊற்ற நம்ம டிம்மு கவனிக்கிறான். மில்லி கிட்ட அந்த தண்ணியை கொடுத்துட்டு இவன் நேரா போய் அந்த ஊற்றுல இருக்க தண்ணியை குடிக்கிறான். நல்லாதான் இருக்கு, மில்லி கிட்ட நீ இந்த தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லா நெருப்பை மூடிட்டு அந்த கோயிலுக்கு நடுவுல உட்காந்துக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு அப்படியே நேரத்தை போக்கிக்கிறாங்க. நேரமும் சட சடன்னு ஓடிடுது. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல படுத்து நல்லாவே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில விடியுது. டிம்மு தான் முதல்ல எந்திரிக்கிறான். மில்லியை எழுப்பி நல்லா தூங்கின போல அப்படிங்கிறான். மில்லியும் ஆமா நல்ல தூக்கம், இந்த இடமே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, சரிவா கிளம்ப மணி ஆயிடுச்சுட்டு நகர போனா ரெண்டு பேரால நகர முடியல. அங்க இருக்கிற ஏதோ ஒரு சாக்கு பைய தான் போத்தி இருந்திருக்காங்க. அதை விலைக்கு பார்த்தா ரெண்டு பேரோட காலும் ஒண்ணு ஒண்ணா ஒட்டி கிடக்கு. டிம்முக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே மில்லிய பாக்குறான். ரெண்டு பேரோட காலையும் விளக்க பார்த்தா பயங்கரமா வலிக்குது. அப்படியே காலை உத்து பாக்குறாங்க. ரெண்டு பேர் காலுக்கு நடுவுல ஏதோ ஒரு பெரிய பசம் மாதிரி ஒட்டி இருக்கு. அப்படியே பிரிக்கவே கஷ்டமா இருக்கு. அப்படியே கஷ்டப்பட்டு பிரிக்கிறாங்க. ஒட்டி இருக்க இடத்துல இருக்க தோல் அப்படியே கிழிஞ்சுதான் ரெண்டு பேரோட காலும் பிரியுது. ஆனா ரொம்ப மோசமாகல, இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் பயங்கரமா வலிக்குது. டக்கு டக்குன்னு எந்திரிச்சு ரெடி ஆகி வேகமா அந்த குகையில இருக்க சவத்தை புடிச்சு புடிச்சு ஏறி அந்த குகையை விட்டு வெளியில வராங்க. கிளம்பி நேரா அவங்க வீட்டுக்கு போறாங்க. மில்லியம் கூட கூட போய் குளிச்சுட்டு வந்து நம்ம டிம்மு கிட்ட முதுகுல ஒரு மாதிரி வலிக்குது, மசாஜ் பண்ணி விடுன்ட்டு முதுக காட்டிட்டு உட்கார்றா. டிம்மும் சரின்னு நேரம் மில்லி கிட்ட வரப்ப அவனுக்கு ஒரு மாதிரியான உணர்வு ஏற்படுது. மில்லி உடலுக்குள்ள இருக்க சதைய நம்ம டிம்மு ஃபீல் பண்றான். அப்படியே அந்த ஃபீலிங்ஸோட மில்லி முதுக பிடிச்சு மசாஜ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப டிம்முக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே மில்லி முதுகு பிடிச்சு ரொம்ப அமுக்குறான். இது மில்லிக்கு வலிய கொடுக்குது. டக்குன்னு டிம்ம தட்டி விட்டு என்ன நீ பண்ற, மசாஜ் பண்ண சொன்ன இப்படி அமுக்குற அப்படிங்கிறான். டிம்முக்கு தான் என்ன பண்ணுங்கிறதே தெரியல. ஒரு மாதிரி பயந்து போய் நிக்கிறான். அப்ப மில்லி டிம்மு கிட்ட சரி நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன், நீ போய் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இரு அப்படின்னு டக்குன்னு அவ போய் ரெடி ஆகி அவ காரை எடுத்துட்டு நேரா ஸ்கூலுக்கு கிளம்புறான். டிம்மு நேரா குளிக்கிறதுக்காக அவனோட ஷவர் ரூம்குள்ள நுழையறான். ஷவரை திறந்துட்டு குளிக்க ஆரம்பிக்கிறான். மில்லி அவ காரை எடுத்துட்டு நேரா ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கா. டக்குன்னு ஒரு இடத்துல காரை நிறுத்தி நம்ம டிம்ம பத்தி தான் யோசிக்கிறாளே. அப்படியே டிம்ம காட்டுறாங்க. ஏதோ ஒன்று அவனுக்குள்ள பூந்த மாதிரி அவன் அப்படியே சில மாதிரி நின்றுறான். மில்லி காரை திருப்பிட்டு டக்குன்னு ஸ்கூலை நோக்கி வேகமா போறான். அவ எந்த பக்கம் திரும்பினாலோ ஷவர் ரூம்குள்ள இருக்க டிம்மும் அதே பக்கம் திரும்புறான். மில்லி முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறான். டிம்மு மில்லி எந்த திசையில போறாளோ அதே திசையில முன்னோக்கி போறான். ஆனா இவனுக்கு முன்னாடி சவர் இருக்கிறதுனால அந்த சவத்துல இடிச்சுக்கிட்டே அப்படியே தேய்ச்சிக்கிட்டே நிக்கிறான். மில்லி அவ கார்ல இந்த பக்கம் அந்த பக்கம் வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டு இருக்கா. அவ எந்த பக்கம் வளையறாளோ ஷவர் ரூம்குள்ள இருக்க டிம்மும் அதே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் வளையறான். ஆனா ஃப்ரண்ட்ல சுவர் இருக்கிறதுனால அதுல மோதிட்டு அப்படியே இடிச்சுக்கிட்டே நிக்கிறான். ஒரு கட்டத்துல மில்லி போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறான். நம்ம டிம்மு தொப்புன்னு அதே இடத்துல உட்கார்றான். டக்குன்னு சுய நினைவுக்கு வரான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அவனுக்கு புரியுது. நேரா பக்கத்து டவுன்ல இருக்க டாக்டர் போய் பார்க்க போறான். போயிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லா அவனுக்கு நடந்த பிரச்சனையை சொல்றான். அப்ப அந்த டாக்டர் உங்களை அறியாமலே இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. டிம்மு ஆமான்னு சொல்றான். அதுக்கு அந்த டாக்டர் இதெல்லாம் பண்ண வைக்கிறது உங்களோட சதைகள் தான், நீங்க புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்களே அந்த இடத்த உங்க மூளை அடாப்ட் பண்ணும், அதை ஏத்துக்க மறுக்குது போல, அதனாலதான் உங்க சதைகளை அடிக்கடி ஒரு மாதிரி இறுக்கி விட்டுருது, அதனாலதான் உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, இது ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம் தான், எதுவும் டென்ஷன் ஆக வேணாம், இந்த மாதிரி அடுத்த தடவை உங்களோட சதைகள் இதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆகுதுங்கிற ஃபீல் உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் எழுதி தரேன், இந்த மாத்திரையை மட்டும் போடுங்க, அப்படியே சதைகள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஃப்ரீ பண்ணி விடும், நீங்க உடனே ஃபீல் பண்ணுவீங்க, மற்றபடி இது வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ட்டு ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. டிம்மு
அவன் வாங்கிக்கிறான். அப்ப அந்த டாக்டர் டிம்மு கிட்ட புதுசா வேற வந்திருக்குன்னு சொல்றீங்க, அந்த ஏரியால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறாரு. டிம் டாக்டர் கிட்ட ஏன் டாக்டர் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறப்ப அந்த டாக்டர் டிம்மு கிட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அதே ஏரியாக்கு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த 2 கப்பல் வந்து இருந்திருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளதான் அவங்க தொலைஞ்சு போயிட்டதா சொல்றாங்க. இன்னமும் அந்த கப்பலை தேடிட்டு இருக்காங்கன்னா கிடைக்கல. இப்ப நீங்க அந்த காட்டுக்குள்ள தானே தங்கியே இருக்கீங்க. அந்த காட்டு பகுதியில அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா மறந்து நம்ம போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. டிம்முக்கு இது கேட்டதுல இருந்து ஒரு மாதிரி ஆகுது. அந்த கப்பலோட டீடைல்ஸ் டாக்டர் கிட்ட வாங்கிட்டு நேரா வந்து இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கறான். அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலும் இவனுக்கு கிடைக்குது. Facebookல போய் அவங்கள பத்தின போட்டோஸ்லாம் பார்க்கறப்ப அந்த கப்பல் 2 பேரும் கடைசியா அவங்க எடுத்த போட்டோ இவங்க வீட சுத்தி இருக்க காட்டுக்கு நல்லன்னு தான் எடுத்திருக்காங்களே. அதே இடத்துக்கு மில்லியும் வரா. டிம்மு கிட்ட என்ன பாக்குறான்னு கேக்குறா. டிம்மும் தான் பாக்குறத சொல்றாப்ல. அப்ப மில்லி நீ என்ன போட்டோ ரீசெண்டா போட்டேன்னு சொல்லி கேக்குறப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு போட்டோ அதே வீடு பக்கத்துல போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு 2 பேரும் நல்லா கலகலன்னு பேசிட்டு இருக்கப்ப இவங்க வீட்டு கதவை யாரோ தரான். யாருன்னு போய் பார்த்தா நம்ம மில்லியோட ஸ்கூல் கொலீக் இருக்காருல்ல ஜேமி, அவர் வந்திருக்காரு. இந்த பக்கமா போன கையில ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தேன், சரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு போலாமே தான் வந்தேனே அப்படிங்கிறான். மில்லியும் ஜேமி கிட்ட இவ்வளவுதான் வந்துட்டு வெளியில இருந்த என்ன அர்த்தம், வீட்டுக்குள்ள வாங்கன்னு உள்ள கூப்பிடுறா. இது ஆனா டிம்முக்கு பிடிக்கல. அப்படியே உள்ள கூப்பிட்டு டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு 3 பேரும் இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே அவங்க டயத்தை போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜேமி அவங்க 2 பேர்ட்டையும் நான் அந்த காட்டை சுத்தி பார்க்க சொன்னேனே பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. டிம் அப்ப ஜேமி கிட்ட அந்த ஐடியாவை நீங்க தான் கொடுத்தீங்களா, ஏன் கேக்குறீங்க, இவ காட்டை சுத்தி பார்க்கணும் ஒரே அடம் முடிச்சா 2 பேரும் சேர்ந்து போனோம், உள்ள ஒரு குகையில விழுந்துட்டோம், அந்த குகையை பத்தி உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, அங்க ஒரு பெரிய மணியே இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப இந்த ஜேமி அந்த குகைக்குள்ள போய் விழுந்துட்டீங்களா, ஏப்பா ஜாக்கிரதை போக மாட்டீங்களாப்பா, ஆக்சுவலா அங்க ஒரு பெரிய சர்ச் இருந்துச்சு, அந்த குகைக்கு மேலதான் இருந்திருக்கேன் அந்த சர்ச், சமீபத்துல வந்துச்சுல ஒரு பெரிய மலை, அந்த மலையில அந்த சர்ச் நில குளிஞ்சு அப்படியே அந்த குகைக்குள்ளேயே விழுந்துருச்சு, உள்ள நீங்க நிறைய மரப்பொருட்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்களே, எல்லாம் அந்த சர்ச்சோட கன்ஸ்ட்ரக்ஷன் பொருட்கள் தான் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம டீம் இங்க ஒரு பெரிய சர்ச் இருந்துச்சா, அப்ப அந்த சர்ச்சுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்களே, அந்த சர்ச்சை சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாம் எங்க, ஏன் மறுபடியும் அந்த சர்ச்சை கட்டல அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த ஜேமி அதெல்லாம் தெரியல, நானும் அந்த சர்ச்சுக்கு போவேன் தான், சர்ச்சு உடஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் யாருமே இந்த பக்கம் வரதில்ல, நானும் அதை பத்தி எதுவும் பெருசா கண்டுக்காம என் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கன்ட்டு டிம்மு கிட்டையும் மில்லி கிட்டையும் கேட்கிறான். டிம்முக்கு நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமேனு ஒரு ஃபீல் இருக்கு, அவர் பெரிய பாடகராகணும் தான் அவனுக்கு ஆசை, ஆனா மில்லியை லவ் பண்றதால மில்லிக்கு இங்க வேலை கிடைச்சதுனாலையும் மில்லி கூப்பிட்டா நீங்க வந்திருப்பான், அதை ஒரு மாதிரி ஒளிவு மறைமுகமா பேசுறான். இது நம்ம மில்லிக்கு நல்லாவே புரியுது, அதனால அவளுக்கு ஒரு மாதிரி கோபம் வருது. ஜேமிக்கு முன்னாடி அதை காட்டிக்காம அவளும் ஒரு சாடமாடையா பேசுறான். கான்வர்சேஷன் 2 பேரும் நல்ல ஒரு மாதிரி ஹீட் ஆகுது. இதை புரிஞ்சுக்கிட்டு ஜேமி சரி நான் கிளம்புறேன்ட்டு அவன் டக்குன்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் டிம் நம்ம மில்லி கிட்ட என்ன அவன் கிட்ட ரொம்ப குழஞ்சு பேசுற, அவன் ரொம்ப பிடிச்சிருக்கோன்ட்டு ஒரு மாதிரி கிண்டலா கேட்கிறான். நம்ம மில்லிக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, நீ தான் நக்கல் பண்றேன்ட்டு நேரா டிம்மு கிட்ட வரப்ப டிம் டக்குன்னு மில்லிக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அப்படியே ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. மில்லி டிம்மு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் முடிவு பண்றான். அப்ப டிம்மோட உதடும் மில்லியோட உதடும் ஒட்டிக்குது. அது புரிஞ்சுக்கிட்ட டிம் டக்குன்னு மில்லி கிட்ட தூரம் வரப்ப உதடுல இருக்க தோல் ஒரு மாதிரி கிழிஞ்சுதான் ரிலீவ் ஆகுது. மில்லிக்கு என்ன தோணுதுன்னா டிம் நம்ம உதட கடைச்சிட்டான் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே டிம்ம பார்த்து கத்துறா, என் கூட உனக்கு அப்படி இப்படி இருக்கிறது தோணலனா தயவு செஞ்சு சொல்லு, ஒவ்வொரு தடையும் நான் கிட்ட வரப்ப நீ இப்படி அவாய்ட் பண்ற, இல்ல இப்ப என் உதட்ட கடிச்சு வச்ச மாதிரி கடிச்சு வச்சுட்டேன், ஏன் அப்படிலாம் நடந்துக்கிற மாதிரி கோமா கத்துறா. அதுக்கு டிம் இல்ல மில்லி உன்கிட்ட வரப்பலாம் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, இப்ப உதட்ட கடிக்கல, உன் உதடோட என்னோட உதட அப்படியே ஒட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் வந்துச்சு, அந்த பயத்துல தான் விலகுனேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்க அப்படி இப்படின்னு சொல்றான். நம்ம மில்லி அதெல்லாம் எதுவுமே கேட்கற மாதிரி இல்ல, சும்மா ஏதாவது கதை சொல்லாதரான்னு கத்திட்டு நேரா ரூமுக்கு போயிடுறா. டிம்மும் வந்து அமைதியா பக்கத்திலே படுத்துக்கிறான். அப்படியே நடுராத்திரி ஆகுது. மில்லிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குன்னு கண்ணை திறக்கிறான். திரும்புறப்ப திரும்ப முடியல. அவளோட முடி மேல டிம்மு படுத்துருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே திரும்பி நம்ம டிம்ம பார்த்து கொஞ்சம் நகரையாடான்னு சொல்றப்ப மில்லியோட முடி நம்ம டிம்மு வாய்க்குள்ள இருக்கு. மில்லி என்ன ஆச்சுன்னு லைட்டை திறந்து பார்த்தா நம்ம மில்லியோட முடி அப்படியே முணுங்குறான். மில்லி கண்ணை திறந்து கத்துறா, டே டிம் என்னடா பண்ற அப்படின்னு. டிம்மு டக்குன்னு எந்திரிச்சா வாய்க்குள்ள இருந்து அந்த முடியை வெளியில எடுக்கவே முடியல. அப்படியே கஷ்டப்பட்டு இழுத்து பாதி முடிய பிச்சு தான் வெளியில தள்ளி விடுறான். மில்லி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி பாக்குறான். மறுநாள் காலைல விடியுது. டிம்மு வாய்க்குள்ள இன்னும் கொஞ்சம் முடி இருக்கு. அப்படியே அந்த டென்ஷன்ல இருக்கிறான். மில்லி நேரா டிம்மு கிட்ட வந்து இன்னைக்கு நீ கிளம்பிதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். டிம்மு நான் போய் தான் ஆகணும், கச்சேரி நடக்கணும்ல, அதுக்கு நான் போகணும் அப்படிங்கிறான். மில்லியும் டிம்மு கிட்ட சரி ஓகே போய் வண்டியில உட்காரு, நான் போய் உன்னை ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்றேன்ட்டு டிம்ம கூட்டிட்டு போய் மில்லி அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விடுறா. முதல் நாள் ராத்திரி நடந்ததை பத்தி எதுவுமே பேசாம இருக்கிறான். டிம்முக்கு ஒரு மாதிரி ஆகுது. மில்லி ஆனா எதுவும் சொல்லாம சரி இந்த கேப்பும் நல்லதுதான், பத்திரமா போயிட்டு வா, உன் கச்சேரியை நல்லா நடத்துன்னு சொல்லி டிம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு மில்லி அங்கிருந்து கிளம்பிடுறான். டிம்மு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப மில்லி கார் எடுத்துட்டு போறாள, அவ எந்த திசையை நோக்கி போறாளோ அந்த திசையை நோக்கி நம்ம டிம்மோட உடம்பு இப்ப நகர ஆரம்பிக்கும். டிம்முக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. டாக்டர் கொடுத்த மாத்திரையை வாயில எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறான். இந்த பக்கம் ஸ்கூல்ல மில்லி அவ கிளாஸ்ல முடிஞ்சோனையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கிளம்ப சொல்றா. ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் அங்கேயே உட்கார்ந்து
இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் டிம்ம காட்டுறாங்க. அப்படியே கஷ்டப்பட்டு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஸ்கூல்ல இருக்க மில்லி அந்த தனியா உட்கார்ந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்னமோ பண்றாங்கன்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு ஏதோ ஒரு டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்கா. அதுல பாடம் ஆரம்பத்துல 2 நாய் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல அந்த படத்தை வரைஞ்சிருக்கா. இது பாக்குறப்ப மில்லிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. டிம் இந்த பக்கம் அப்படியே தத்து தடு மாதிரி நடந்து அந்த ரோட்ல வேகமா வந்துகிட்டு இருக்கான். மில்லி அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி டிம் நடந்துகிட்ட விஷயத்தையும் டிம் ஊர்ல இருந்து கிளம்பின விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு மில்லி கிட்ட அந்த ஆரம்பத்துல சொன்னேன், டிம் உனக்கு செட் ஆக மாட்டான், 35 வயசு ஆகுது, இன்னும் கேரியர்ல செட்டில் ஆகாம ஏதோ 18-20 வயசு பையன் மாதிரி மியூசிக் போய்கிட்டு இருக்கான், அவனை விட்டுட்டு நீ வாழ்க்கையை மட்டும் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மில்லி அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கப்ப அப்படியே வெளியில பார்த்தா ஸ்கூல் கிரவுண்டுக்கு நடுவுல இந்த டிம் வந்து நிக்கிறான். மில்லி ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். குடுகுன்னு வந்து டிம்ம கூட்டிக்கிட்டு நேரா ஸ்கூல்ல இருக்க பாத்ரூம்குள்ள நுழைஞ்சு எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறா. டிம் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம மில்லிக்கு முத்தம் கொடுத்துறா. மில்லி டிம் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்தால இதான் சாக்குன்னு நேரா பாத்ரூம்குள்ள போயிட்டு 2 பேரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சந்தோஷமா இருந்துடுறாங்க. சரி ஓகே நீ வந்த வரைக்கும் சந்தோஷம், நீ வீட்டுக்கு போன்ட்டு நம்ம டிம்ம விலக சொன்னா டிம் உடம்பு நம்ம மில்லியோட உடம்போட அப்படியே ஒட்டி இருக்கு. டிம்மால மில்லியை விட்டு விலக முடியல. அப்படியே அவளோட இடுப்போடு ஒட்டிக்கிட்டே நிக்கிறான். மில்லி சத்தம் போடுறா, என்னடா பண்ற, நகர்றா அப்படிங்கிறான். டிம் நகர முயற்சி பண்ற முடியல, அவனுக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு வலிக்குது அப்படி இப்படிங்கிறா. அப்ப மில்லி டக்குன்னு டிம் கிட்ட கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றா. பார்த்தா இவங்க பாத்ரூம் வெளியில ஒரு பையன் நிக்கிறான். கொஞ்சம் நேரத்துல குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடிடுறான். மில்லி டிம் கிட்ட இது ஒரு பாய்ஸ் பாத்ரூம், முதல்ல என்ன விட்டு விலகு அப்படின்னு சொல்லி கத்துறா. டிம் என்னால முடியல அப்படின்னு சொல்றா. அப்ப மில்லி டிம்ம புடிச்சு வேகமா தள்ளி விட்டுறான். அப்படியே டிம்மோட தோல் கிழிஞ்சிருச்சு போல வள்ளியில் அப்படியே நகர்ந்து நிக்கிறான். அப்ப மில்லி டிம் கிட்ட டக்குன்னு பேசன் மேல ஏறி நின்னு அப்படிங்கிறான். டிம்மு அங்க இருக்க டாய்லெட் மேல ஏறி நின்றுறான். மில்லி மட்டும் அமைதியா நின்னுகிட்டு இருக்கா. வெளியில அந்த ஸ்கூல் பையன் இன்னொரு வாத்தியாரை கூட்டிட்டு வந்து உள்ள யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மில்லி அமைதியா வெளியில வரா. பார்த்தா அது அந்த ஜேமி, அவரை தான் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட்டிட்டு வந்திருக்கான். ஜேமிக்கு புரிஞ்சிருது மில்லி அவ பாய் ஃப்ரெண்ட் கூட இங்க இருந்திருக்கா போலன்ட்டு. அப்படியே எதுவுமே சொல்லாம அந்த பையனை போக சொல்லிட்டு மில்லி கிட்ட சரி ஓகே எதுவா இருந்தாலும் ஸ்டாஃப் பாத்ரூம் யூஸ் பண்ணுங்க, இது பாய்ஸ் பாத்ரூம் பசங்க யூஸ் பண்றது, இங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அமைதியா வெளில போறாரு. மில்லி டிம்ம கூப்பிட்டு நேரா வீட்டுக்கு வரா. வெளியில நின்னுட்டு பயங்கரமா கத்துறா. நம்ம 2 பேரும் இப்ப நடந்துகிட்டத ஜேமி மேனேஜ்மெண்ட் சொல்லானா எனக்கு வேலையே போயிடும், எனக்கு வேலை செட் ஆயிடுச்சு, உனக்கு வேலை செட் ஆகல, உனக்குன்னு ஒரு கேரியர் இல்ல, அதனாலதான் இப்படிலாம் பண்ற, நம்ம 2 பேரும் ரொம்ப மாசமா ஒன்னா இல்ல, அதனால எனக்குள்ள அந்த ஏக்கம் இருக்கு, அதை பயன்படுத்திக்கிட்டு என் கேரியரே அழிக்க பாக்குறீல, ஏன் இப்படி நடந்துக்கிற, உனக்கு ஒரு கேரியர் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும், அது எல்லாமே எனக்கு தெரியும், இருந்தாலும் உண்மைக்கு லவ்னால தானே நான் உன்னை என் கூட வச்சிருக்கேன், ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் ரொம்ப மோசமா கத்துறா. அப்ப டிம் மில்லி கிட்ட அவன் உடம்புல நடக்கிற பிரச்சனை பத்தி சொல்றான். ஆனா மில்லி அது எதுவுமே கேட்காம ஒரு விஷயம் சொல்லவா டிம், இந்த வீக்கெண்ட்ல என்னோட அம்மா அப்பாவும் இங்க என்ன பார்க்க வராங்க, தயவு செஞ்சு நீ அப்ப இங்க இருக்காத, நீ உடனே இங்க இருந்து கிளம்பி போயிரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சத்தமா கத்திட்டு நேரா அந்த தெருல நடந்து போய்கிட்டே இருக்கிறா. அங்க அந்த ஜேமியோட வீடு வருது. நேரா போய் ஜேமியை பார்க்க போறா. ஜேமி கிட்ட நம்ம மில்லி ஸ்கூல்ல நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கிறா. தயவு செஞ்சு இதை பத்தி மேனேஜ்மெண்ட்ல சொல்லாதீங்க அப்படிங்கிறா. நம்ம ஜேமி மில்லி கிட்ட ஆனா நான் எதுவும் சொல்ல மாட்டேன், வீட்டுக்குள்ள வாங்க ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்னு மில்லியே உள்ள கூப்பிடுறா. அங்க பார்த்தா நம்ம ஜேமி அவரோட பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து இருக்கிற ஒரு போட்டோ இருக்கு. அப்ப மில்லி ஜேமி கிட்ட உங்க பாய் ஃப்ரெண்டுங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஜேமி அது இருக்கட்டும், உனக்கும் பாய் ஃப்ரெண்ட் டிம்முக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மில்லியும் டிம்மு பத்தியும் டிம்மு கூட அவளுக்கு நடக்கிற சண்டையை பத்தி சொல்றா. அப்ப ஜேமி மில்லி கிட்ட எனக்கும் என் பாய் ஃப்ரெண்ட் நடுவுல இதே மாதிரி தான் நிறைய பிரச்சனை நடந்துருந்துச்சு, என்னை விட்டு போனங்க அப்புறம் தான் எனக்கு அந்த ஃபீலிங்ஸே வந்துச்சு, அவன் இருக்கிறப்பெல்லாம் எவ்வளவு அழகா இருந்துச்சுன்னு, சோ நீ அதை மிஸ் பண்ணாத, அவனை வீட்டு விட்டுல அனுப்பிச்சிடாத, சின்ன சின்ன மன கசப்புகள் வந்தாலாம் அதை அப்படியே பேசி 2 பேரும் சால்வ் பண்ணிட்டு ஒன்னா சந்தோஷமா இருக்க பாருங்க அப்படிங்கிறாரு. மில்லியும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க வீட்டுக்கு வெளியில டிம் நிக்கிறத மில்லி பாக்குறா. ஜேமிட்ட சொல்லிட்டு நேரா வீட்டை விட்டு வெளில வரான். டிம் குடுகுடுன்னு ஓடியாந்து மில்லி கையை பிடிச்சு ப்ளீஸ் என்ன மன்னிச்சுக்க அப்படிங்கிறா. டிம் கையை பிடிச்சோனுமே மில்லிக்கு ஒரு மாதிரி ஆகுது. டிம்ம கூட்டி நேரா வீட்டுக்கு போயிடுறா. நைட் ஆயிருது. டிம்முக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கண்ணாமலன்னு திட்டி மெசேஜ் அனுப்புறானுங்க. நீ வரலன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, உன் பொசிஷனுக்கு நான் வேற ஆளை ரெடி பண்ணிருப்பேன், இப்ப கிட்டார் யார் பிளே பண்ணுவா அப்படின்னு திட்டி அனுப்புறாங்க. டிம் அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறான். எங்கடா மில்லிய காணுமென்ட்டு அப்படி நேரா போய் மில்லிய பார்க்க போனா அவன் நல்லா தூங்கி இருக்கா. சரி ஓகே தூங்குமான்ட்டு இவன் நேரா போய் அவன் ரூம்ல இருக்க டோரை சாத்திட்டு உட்காந்து அவனோட கம்போசிங் வேலையை பார்க்கலான்னு பாக்குறப்ப அந்த தொலைஞ்சு போனாங்களே அந்த 2 கப்பலை பத்தி தேடுறான். அப்ப அவங்க கடைசியா எடுத்த போட்டோட லொகேஷன் எடுத்து எங்கடா அந்த போட்டோ எடுத்தாங்கன்னு செக் பண்றப்ப அந்த போட்டோட லொகேஷன் இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த குகையோட லொகேஷனை தான் காட்டுது. இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அப்படியே அவங்களோட போட்டோவை ஜூம் பண்ணி பாக்குறான். அங்க அந்த மணி தொங்குது. அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி அலறிறான். இவங்க இங்கதான் தொலைஞ்சு போயிருக்காங்களா ஐயோ அப்படிங்கிற மாதிரி பதறப்ப அவனோட இன்டர்நெட் கட் ஆகுது. டக்குன்னு அவன் ரூம் கதவுல ஏதோ ஒரு பயங்கரமா சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா இந்த மில்லி குளிக்கிறப்ப டிம்முக்கு ஒரு மாதிரி நடந்திருக்கும்ல, அப்படியே சவத்துல போய் மோதிக்கிட்டே இருப்பானே அதே மாதிரி மில்லியும் கதவுல மோதிக்கிட்டு ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கா. டிம்மு போய் கதவை திறக்கிறான். மில்லி தொப்புன்னு வந்து டிம்மு
மேல உழுவுறா. அவன் நினைவிலே இல்ல, ஆனா உடம்பு நம்ம டிம்மு உடம்பு கூட அப்படியே சேர பாத்துக்கிட்டே இருக்கு. அப்ப டிம்மு மில்லி மூஞ்சில ஒரு அட்டிய போடுறான். மில்லி தொப்புன்னு போய் விழுந்துட்டு நம்ம டிம்ம பார்த்து என்னடா இங்க நடக்குது அப்படிங்கிறா. அப்ப டிம்மு மில்லிய கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவன் உடம்புல இதே மாதிரி பிரச்சனை நடந்துச்சு. அந்த குகையில விழுந்து எந்திரிச்சோம்ல, அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. அந்த குகையில தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. சமீபத்தில் தொலைஞ்சு போனாங்களே 2 கப்பல், அவங்களும் அந்த குகை பக்கத்துல தான் தொலைஞ்சு போயிருக்காங்க. இது ஏதோ வேற மாதிரி பிரச்சனை மாதிரி இருக்குமா அப்படி இப்படின்னு பதறான். மில்லிக்கு இது கேட்கறப்ப செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே எந்திரிச்சு டிம்ம பார்த்து தயவு செஞ்சு நீ ரூம்ல வந்து படுக்காத, நீ வேற ரூம்ல படுத்துக்க, நான் இங்க படுத்துக்கிறேன். காலையில சொன்னேன் சண்டே என்னோட அம்மா அப்பா வராங்கன்னு, தயவு செஞ்சு அவங்க வரப்ப நீங்க இருக்காத, விடிஞ்சிச்சுன்னா கிளம்பி போயிரு அப்படிங்கிறான். டிம்முக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அப்படியே அமைதியா இன்னொரு ரூம்ல போய் படுத்துறான். மில்லியும் அவளோட ரூம்லயே தூங்குறா. நடு ராத்திரி ஆகுது. பார்த்தா டிம் தரையில கிடக்குறான். அப்படியே தேய்ச்சிக்கிட்டே நேரா மில்லி இருக்க ரூம் நோக்கி தான் போறானே. என்னடா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. உடம்ப பார்த்தா அவன் உடம்புல இருக்க தசைகள்லாம் அப்படியே ஊறி ஊறி இவன் உடம்பு இழுத்துக்கிட்டு மில்லி இருக்க ரூம் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல போயிட்டு சவத்தை அப்படியே புடிச்சுக்கிட்டு டிம் அப்படியே நிக்க பாக்குறான். அப்ப மில்லி அவ கதவை திறந்துகிட்டு ஒரு மாதிரி தலையில இழுத்துக்கிட்டு நம்ம டிம்ம நோக்கி வரான். மில்லி ஒரு மாதிரி சுயநலம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. டக்குன்னு முழிச்சு டிம்ம பார்த்து இங்க என்ன நடக்குது டிம் அப்படின்னு சொல்லி கத்துறான். நம்ம டிம் மில்லி கிட்ட நம்ம தசைகள் நம்ம பேச்ச கேட்காது, இப்படிதான் புடிச்சு இழுக்கும், இதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், உன்னை நீ தான் கட்டுப்படுத்த முடியும், என்கிட்ட வந்துடாத அப்படிங்கிறான். ஆனா டிம் சொன்ன மாதிரியே அந்த தசைகள் அப்படி இழுத்துக்கிட்டு மில்லிய நேரா டிம் கிட்ட வந்துருது. 2 பேரோட கையும் ஒண்ணு சேருது. கை 2 ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போகுது. 2 பேரோட கை இப்ப ஒரு கையா மாற ஆரம்பிக்குது. மில்லி ஒரு மாதிரி கத்துறா. அப்ப டிம் மில்லி கிட்ட அங்க இருக்க டிராயர்ல ஒரு மாத்திரை இருக்கும், அதை எடு, அது போட்டோம்னா நம்ம சதை ரிலாக்ஸ் ஆகும். ஆல்ரெடி எனக்கு இது மாதிரி நடந்துச்சு, நான் அதை ட்ரை பண்ணேன், என் சதை ரிலாக்ஸ் ஆனிச்சு, அப்புறம் நம்ம எதுவாக பண்ணுவோம்ட்டு மில்லி கிட்ட சொல்றான். மில்லியும் கஷ்டப்பட்டு அந்த மாத்திரை எடுத்து உடைச்சு 2 பேரும் அந்த மாத்திரை திங்கிறாங்க. அதே மாதிரி சதையும் ரிலாக்ஸ் ஆகுது. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிரிய பாக்குறாங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேர்ந்த கை அப்படியே 2 பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. டிம் அப்படியே ஒரு மாதிரி மயங்கிடுறான், ஏன்னா நிறைய மாத்திரை எடுத்திருக்கான். அப்படியே விடியுது. பார்த்தா டிம் ஒரு சேர்ல உட்காந்துருக்கான். அவன் மேல மில்லி உட்காந்துருக்கான். டிம் அந்த சேரோட கட்டி போட்டு வச்சிருக்கா. டிம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப மில்லி டிம்மோட கைய பார்க்க சொல்றான். பார்த்தா இவளோட கையோட சதையும் டிம்மோட கையோட சதையும் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. தோல் தான் பெருசா ஒட்டி இருக்கு. அப்ப மில்லி டிம்மு கிட்ட நமக்கு வேற வழி இல்ல, இதான் வழின்ட்டு அங்க இருக்கிற ஒரு மோட்டார் ரம்பத்தை எடுத்து அந்த ஒட்டிக்கிட்டு இருக்க தோலை அப்படியே வெட்டி எடுக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல கட்டு போட்டுட்டு ஆளாளுக்கு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு வேகமா வெளியில வராங்க. டிம் மில்லி கிட்ட இப்ப டாக்டர் போறதால ஒரு யூஸும் கிடையாது, அந்த மாத்திரை நம்மளுக்கு கொஞ்ச நேரம் தான் அந்த ரெக்கவரி கொடுக்கும், ஆனா இதுல இருந்து பெர்மனண்டா நம்ம வெளியில வரணும்னா அந்த குகைக்கு தான் போகணும், அங்க என்ன நடக்குது நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறான். ஆனா மில்லி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. இருமொல்ல கார் எடுக்கிறேன், வா நேரா டாக்டர் கிட்ட போவோம் அப்படிங்கிறான். பார்த்தா அவளோட கார் கீய முத நாள் அந்த ஜேமிய பார்க்க போயிருப்பால, அங்க ஜேமியோட வீட்லயே வச்சுட்டு வந்திருப்பா. சாவி அங்க இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ இங்கே நின்னு மில்லி குடுகுடுன்னு ஜேமி வீட்டுக்கு போறா. அவ போன அடுத்த நிமிஷம் டிம் நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு டார்ச் லைட்டிங் கைரி எடுத்துக்கிட்டு அந்த குகையை நோக்கி தான் போறானு. மில்லி இப்ப ஜேமி வீட்டுக்குள்ள தான் நுழையறா. அதே நேரத்துல இந்த பக்கம் டிம் அந்த குகையில இறங்குறான். உள்ள ஜேமி ஆளை காணோம். உள்ள வரப்பே எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஜேமி, என் கார்க்கு இங்கே விட்டுட்டு போயிட்டு அதை எடுத்துட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஆனா ஜேமியோட சத்தம் கேட்கவே இல்ல, ஏதோ ஒரு டிவி ஓடுற சத்தம் மாதிரி கேக்குது. அந்த சத்தத்தை நோக்கி நடக்கிறான். இந்த பக்கம் டிம் கையில டார்ச் அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த குகைக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கான். மில்லி டிவியை பார்த்து கிட்ட வந்துடுறான். போய் பார்த்தா அந்த குகை மேல ஒரு சர்ச் இருந்துச்சுல, அந்த சர்ச்சை சுத்தி தான் வீடியோ எடுத்திருக்காங்க போல. அந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. டிம் இப்ப அந்த குகைக்குள்ள போயிட்டு டார்ச் அடிச்சுக்கிட்டே பாக்குறப்ப அந்த குகையோட ஒரு பக்கம் இருக்க சவர் ஃபுல்லா மனிதர்களோட முகம் மாதிரி இருக்கு. அப்படியே அவனுக்கு பாக்குறப்ப பயமா இருக்கு. அப்படியே டார்ச் அடிச்சுக்கிட்டே ஃபுல்லா பார்த்தா அங்க சவத்துல ஒரு படம் வரைஞ்சு கிடக்கு. அதுல 2 மனிதர்களோட உடல் ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த பக்கம் மில்லி அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கலாம். அதே சர்ச் தான் அங்க இந்த ஜேமிக்கும் அவரோட பார்ட்னருக்கும் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு போல. அந்த வீடியோ தான் போய்கிட்டு இருக்கு. அந்த சர்ச்சோட சவத்திலையும் நம்ம டிம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தானே, 2 மனிதர்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டி இருக்கிறாங்க, அதே படம் வரைஞ்சிருக்கு. ஜூலிக்கு பாக்குறப்போ ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது. அந்த வீடியோல ஜேமிக்கு அவரோட பார்ட்னருக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அதே சர்ச்சுக்குள்ள ஒரு கதவு மாதிரி இருக்கு, அதை திறந்துகிட்டே அந்த கோயிலுக்குள்ள தான் நுழையறானுங்களே. நேரா அந்த ஊற்றுக்கு இடத்துக்கு தான் போறாங்க. ஜேமி அவரோட பார்ட்னர் கூட அவரோட கையை ஒன்னா சேர்த்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் மில்லி பார்த்து மிரண்டு நின்னுகிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி அந்த ஜேமி வந்து நிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம டிம் இன்னும் அந்த கோயிலுக்குள்ள தான் இருக்கிறானே. அப்ப டிம்மை யாரும் கீழே தள்ளி விடுற மாதிரி இருக்கு. தரையில விழுந்தவன் அப்படியே அவன் சட்டை தரையோட தரைய ஒட்டிக்குது. அவனுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இவங்க நோக்கி வர மாதிரி இருக்கு. யாருன்னு டார்ச் அடிச்சு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கப்பல் தொலைஞ்சு போயிருப்பாங்கல்ல, அந்த கப்பல் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டி ஒரு மாதிரி அகோரமா இருக்கிறாங்க. இப்ப ஜேமியோட வீட்டுல காட்டுறாங்க. ஜேமி மில்லி கிட்ட ஆரம்பத்துல ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும் மில்லி, ஆனா நீ உன்னோட காதலன் மேல வச்சிருக்க லவ் உங்களை ஒரே உருவமா மாத்தும், இதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கும் தேவை. ஒரு காலத்துல
ஆண் பெண் ரெண்டு பேரும் ஒரே உடல்ல தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு சாபம் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரியற மாதிரி ஆயிடுச்சு. பிரிஞ்சாலும் அந்த ஆண் அவனோட பெண்ணை தேடி தேடி போய்கிட்டே இருப்பான். அவங்க கூட சேர பார்ப்பான். இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரோட நினைவுகள், ரெண்டு பேரோட உடலும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உணர்வுகள் ஒன்னாயிரும். ஒருத்தர் இன்னொருத்தர் என்னைக்குமே பிரிய முடியாது. அதுதான் எனக்கும் நடந்திருக்குன்ட்டு முன்னாடி வரான். இப்பதான் மில்லிக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ஜேமி அவனோட பார்ட்னர் கூட ஒண்ணு சேர்ந்து இப்போ ஒரே உடலா இருக்காங்கிற மாதிரி. அப்படியே ஒரு மாதிரி பயப்படுறான். இல்ல இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும், ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்னு கதறான். இந்த பக்கம் அந்த அகோர உடம்புல இருக்க கப்பல் நம்ம டிம்ம நோக்கி அப்படியே தவழ்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே டிம்ம பார்த்து எங்களை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டிம்மனால தரையை விட்டு எந்திரிக்கவே முடியல. அப்படியே கத்துறான். கையில இருக்க டார்ச் லைட்டால அவங்க முகத்துல அடிச்சு பார்த்தா ரெண்டு பேரோட முகம் பாதி பாதி சேர்ந்து பயங்கர கொடூரமா இருக்கு. நம்ம ஜேமி நேரம் மில்லிக்கிட்டு போய் இதை நீ ஏத்துக்கிட்டாதான் சரிப்பட்டு வரும், உன் உடம்புல இருக்க ரத்தத்தை முதல்ல வெளியில எடு அப்படின்னு நம்ம மில்லியோட கையை கிழிச்சு விட்டுறான். மில்லி ஒரு மாதிரி பயந்து ஜேமி மூஞ்சிலே அடிச்சுட்டு குட்டு குடுன்னு ஒடியாடுறான். ஜேமி நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருங்க, சேர்ந்து இந்த கட்டமைப்பை அதிகப்படுத்துவோம், அப்பதான் இந்த உலகம் அழகா இருக்கும் அப்படின்னு கத்துறான். மில்லி குட்டு குடுன்னு அந்த வீட்டை விட்டு வெளில ஒடியாடுறான். அதே டயத்துல டிம்மியும் அந்த கொடூரமா இருக்க கப்பலை பாக்குறான். அவன் கழுத்துல ஒரு கத்தி சொருகி இருக்கு. அந்த கத்தியை புடிங்கிட்டு அவன் சட்டையை அவுத்து போட்டுட்டு குட்டு குடுன்னு அவனும் அந்த குகையை விட்டு வெளியில வரான். அப்படியே அரண்டு போய் கிடக்குறான். மில்லி கையில ரத்தம் ஊத்த மில்லி இந்த பக்கம் வேகமா அவ வீட்டை நோக்கி ஒடியாந்துகிட்டு இருக்கான். அதே இடத்துக்கு டிம்மும் மில்லி கிட்ட வந்துடுறான். அப்ப மில்லி டிம்ம பார்த்து அங்கே நின்னு இங்க நடக்கிறது எல்லாம் புரிஞ்சு போச்சு, இதெல்லாம் நம்ம சக்தியை மீறின விஷயம், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறா. நம்ம டிம்மு இல்ல எனக்கு இதுக்கு ஒரு வழி தெரியும் அப்படின்னு சொல்றப்ப அவங்களோட சதைகள் மறுபடியும் உளுந்து அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்க முயற்சி பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே நேரா அவங்க கிட்ட நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப டிம் மில்லி கிட்ட மில்லி இதுக்கு ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது நம்ம செஞ்சுதான் ஆகணும், யாராவது ஒருத்தர் அந்த முடிவு எடுத்தாகணும்ட்டு அவன் அந்த கப்பல் கிட்ட இருந்து ஒரு கத்தியை பிடிங்கிட்டு வந்திருப்பான. அந்த கத்தியால தன்னை தானே குத்திக்கிட்டு செத்துடலான்னு முடிவு எடுக்கிறான். அப்படி ஒருத்தர் செத்துட்டா இன்னொருத்தர் சுதந்திரமா வாழலாம்ல, அதுக்காக தான். அப்ப நம்ம மில்லி அதை நீ பண்ணாத, அந்த தேவை உனக்கு கிடையாதுன்ட்டு தொப்புனு கீழே விழுறான். பார்த்தா அவ கையை தான் இந்த ஜேமி கிழிச்சு விட்டுருப்பான. கையில இருந்து தொப்பன்னு ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. அப்படியே நம்ம டிம் கையில விழுந்து ஆளு அன்கான்சியஸ் ஆயிடுறான். மில்லி அப்படியே டிம்ம கட்டி பிடிச்சிட்டு இது முடிவில்ல மில்லி அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. மில்லி மெல்லமா கண்ணை திறக்கிறான். ஆள் நல்லா இருக்கிறான். முன்னாடி டிம்மு தான் நிக்கிறான். என்ன டிம் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப டிம்மு மில்லி கையை காக்குறான். அப்ப டிம்மு ரத்தத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரோட கையை பார்த்தா ரெண்டு பேரோட கையும் ஒண்ணு இணைஞ்சு கிடக்கு. மில்லி அப்படியே அழுகுறா. நம்ம டிம்மு மில்லி கிட்ட இதை தவிர்த்து நமக்கு வேற எந்த வழியும் கிடையாது மில்லி, இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்ட்டு மில்லிக்கு பிடிச்ச ஒரு பாட்டை போட்டு டிம்மும் மில்லியும் அப்படியே ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஆடுறாங்க. அவங்களோட உடம்பு இப்போ ஒருத்தர் கூட ஒருத்தரா போக ஆரம்பிக்குது. அந்த ஜேமி சொன்ன மாதிரியே டிம்மோட உடம்பும் மில்லியோட உடம்பும் அப்படியே ஒன்னோட ஒண்ணு இணைய ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு கார் வந்து நிக்குது. காருக்குள்ள இருந்து மில்லியோட அம்மா அப்பா வராங்க. ஞாயிற்றுக்கிழமை வரதா சொல்லிருப்பாங்கல்ல, அந்த நாள் தான் அன்னைக்கு மில்லிய பாக்குறதுக்கு சந்தோஷமா வந்து நேரா அந்த வீட்டு காலிங் பல தட்டாம். உள்ள இருந்து ஒரு நபர் கதவை திறக்கிறாங்க. மில்லியும் டிம்மும் அப்படியே ஒருத்தர் இணைஞ்சு இப்போ ஒரு உடலா இருக்கிறானுங்க. அதோட இந்த படம் முடியுது. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு மக்களே. ஆனா படத்துல காட்ட வேண்டிய பல காட்சிகள் நான் கட் பண்ணிட்டேன். அவ்வளவு கொடூரமா இருக்கும், உட்காந்துலாம் பார்க்க முடியாது. இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ணிப்பீங்க நான் நம்புறேன். இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமா நல்ல படங்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.